7வது அத்தியாயத்துல பிரகலாதன் தான் மாத்ரு கர்ப்பத்துல நாரதர் கிட்ட கேட்ட தத்துவ உபதேசத்தை அசுரகுமாரர்களுக்கு சொல்றான் அப்படின்னு பார்த்தோம். இந்த 8வது அத்தியாயத்துல நிருசிம்ஹ அவதாரமும் ஹிரண்ய கசிபுவனுடைய சம்ஹாரமும் அப்படிங்கறத பத்தி சொல்றா. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நாரதர் சொல்றார், பிறகு அந்த அசுரகுமாரர்கள் அனைவரும் பிரகலாதன் சொன்னதை கேட்டு அதுல ஒரு தோஷமும் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அத அப்படியே ஏத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவள்லாம் அசுர குருக்கள் சொல்லித்தரத்தை ஏத்துக்கவே இல்ல. அந்த அசுர குமாரர்களின் புத்தி பகவத் தர்மத்துல மாறாத ஊக்கத்தோடு இருப்பதை பார்த்து நன்னா தெரிஞ்சுண்ட அந்த குருவினுடைய பிள்ளைகள் பயந்து ஓடி போய் ராஜனாகிய ஹிரண்ய கசிபுவுக்கு விஷயத்த சொல்றா. அனந்தரம் குருபுத்திரன் உபதேசத்தால தன் புள்ள தன் வழிக்கு வராம தன் இஷ்டமில்லாத தப்பு வழியில போறத கேட்டு கோபாவேசத்தினால உடம்பெல்லாம் அவனுக்கு நடுங்கிறது. பிரகலாதனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஹிரண்ய கசிப்பு எத்தனை கொடூரமான வார்த்தைகளால் பிரகலாதனை அவமதித்து பேசினாலும் கூட கொஞ்சம் கூட கோபம் இல்லாம கைகளை வணங்கிண்டு நின்று இருக்கிற அவனை காலால் மிதிக்கப்பட்ட ஒரு சர்பத்தை போல பெருமூச்சு விட்டுண்டு சொல்றான், மந்த புத்தி இருக்கிறவனே, பிடிவாதத்தால என் கட்டளைய மீறி நடக்கிற உன்னை நான் இப்பவே யமனோட வீட்டுக்கு அனுப்ப போறேன். எனக்கு கோபம் வந்தா 3 லோகங்களும் நடுங்கி போகும். அப்படிப்பட்ட என் பேச்ச நீ எந்த பலத்தால பயமில்லாதவன் போல மீற நினைச்ச, அதை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பிரகலாதன் சொல்றான், மன்னவா, அவன் எனக்கு மட்டும்தான் பலம் அப்படின்னு இல்ல, உனக்கும் பலிஷ்டர்களான மத்தவாளுக்கும் அவன்தான் பலம். பிரம்மதேவன் முதலிய ஜங்கம ஸ்தாவர ரூபமான சமஸ்த பிராணிகளும் அவனுக்கு உட்பட்டவர்கள்தான். அவன்தான் அந்த சர்வேஸ்வரன். அவன் 3 அடிகளால் 3 லோகங்களையும் அளந்தவன். அவன் அனைவருக்கும் பலம் கொடுக்கின்றவன். இந்திரிய பலம், மனோபலம், தைரியம், தேகபலம், இந்திரியங்கள் இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறவன் அவன்தான். ஈடு இணை இல்லாதவன். தன் அம்சங்களான பிரகிருதி புருஷர்களாகிய சக்திகளால இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைக்கிறதும் காக்கிறதும் அழிக்கிறதுமாக இருக்கிறவன். அவன் சத்வ ரஜஸ் தமோ குணங்களுக்கு எல்லாம் நியாமகன். எனக்கு சத்ருவாகிய அவன் எனக்கு எப்படி பலமாவான் அப்படின்னு நினைக்காதீங்கோ. நீ உனக்குள்ள இருக்கிற இந்த அசுர சுபாவத்தை விட்டுடு. தன்னினம் பிறவினம் என்றும் சத்ரு மித்ரன் என்றும் வேத புத்தி இல்லாம இருக்கிற மாதிரி உன் மனசை சரிபடுத்திக்கோ. துர்விஷயங்கள்ல போற மனசை விட வேறு சத்ருக்கள் யாருமே இல்ல. அத்தகைய மனத்தை வெல்வதுதான் நாம் பரமபுருஷனுக்கு செய்யும் பெரிய சமாராதனை. அதை வென்றவனுக்கு யாரும் சத்ருக்களா தோணவே மாட்டா. உன்னை போன்ற சிலர் முதலில் ஆத்மாவோட பாபமில்லாத ஐஸ்வர்யத்தை பறிக்கின்ற இந்திரியங்கள் என்னும் இந்த 6 சத்துருக்களை வெல்லாமல் 10 திசைகளையும் தான் ஜெயிச்சுட்டதா நினைக்கிறா. அது துரபிமானம்தான். இந்திரியங்களை ஜெயிச்சு ஆத்மா பரமாத்மாக்களின் உண்மையை தெரிஞ்சுண்டு எல்லாம் பரமாத்ம சரீரங்கள் தான்னு பாவிச்சு சமஸ்த பிராணிகளிடத்திலும் சமமாக இருக்கின்றவனுக்கு தேகாத்ம பிரமம் முதலிய அஞ்ஞானத்தால உண்டாகிற சத்துருக்கள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பிரகலாதன் சொல்றான். ஹிரண்யகசிப்பு சொல்றான், அடே மந்த புத்திக்காரனே, நீ நிச்சயமாக மரணத்தை தான் அடைய போற. ஏன்னா உனக்கு பித்தம் இப்படி தலைக்கு ஏறி உளறிண்டு இருக்கியே, இனிமே நீ எப்படி உயிரோட இருக்க முடியும்? மரண காலம் கிட்டக்க வந்துட்டா இப்படித்தான் ஏதாவது எல்லாரும் உளறிண்டு இருப்பா. இது உலகத்து வழக்கம்தானே. அட மூடனே, என்ன விட்டுட்டு வேறு யாரையோ ஜெகதீஸ்வரன் நீ சொல்லிட்டு இருக்கியே, அவன் எங்க இருக்கான்? நீ நினைக்கிற அந்த ஜெகதீஸ்வரன் எல்லா இடத்திலும் அந்தராத்மாவாக இருக்கான்னு சொன்னா, இதோ எதிரில இருக்கிற இந்த தூண்ல அவன் ஏன் எனக்கு தெரியல? சமஸ்த லோகங்களுக்கும் பிரபுவான நான் இப்படி பிதற்றுகின்ற உன் சரீரத்திலேந்து உன் தலைய முதல்ல எடுக்கிறேன். ரட்சகன் அப்படின்னு நீ யாரையோ சொல்றியே, அந்த ரட்சகன் இப்போ உன்னை எப்படித்தான் காப்பாத்துறான் அப்படின்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹிரண்யாட்சன் சொல்றான். அப்போ நாரதர் சொல்றார், இப்படி கோபத்தால பரம பாகவதான தன் புள்ளைய
கட்டப்படுத்துற அந்த அசுர பிரபு கத்திய எடுத்துண்டு சிம்ஹாசனத்திலேந்து எழுந்துண்டு பலமான தன்னுடைய முஷ்டியால அருகிலே இருந்த அந்த தூணை ஒரு குத்து குத்துறான். உடனே அந்த தூண்ல இருந்து ஒரு பெரிய சப்தம் உண்டாருது. அந்த சப்தம் பிரம்மாண்டமே வெடிச்சது போல அப்படி பயங்கரமா இருந்தது. யுதிஷ்டிரா, தங்கள் தங்கள் இடங்களில் இருக்கின்ற பிரம்மாதிகள் எல்லாரும் அந்த சப்தத்தை கேட்டுட்டு பிரளய காலமே வந்துடுத்து அப்படின்னு பயந்து போய் தங்கள் ஸ்தானம் எல்லாம் அழிய போறது அப்படின்னு நினைக்கிறா. பிள்ளையை வதைக்க நினைத்து தன் பலமுள்ள அளவு முயற்சி பண்ற அந்த அசுரராஜன் தான் இதுவரைக்கும் கேட்காத அந்த அற்புதமான சப்தத்தை கேட்டுட்டு அதுக்கு காரணம் என்ன, இது எங்கேருந்து வருது அப்படின்னு சபையில இப்படி சுத்து முத்தும் தேடி பார்த்தோம். ஒண்ணுமே அவனுக்கு புலப்படவே இல்லை. அந்த சப்தத்தால அங்கு இருக்கக்கூடிய அசுர கூட்டங்களுக்கு பெரும் பயம் வந்துடுத்து. அப்பொழுது பகவான் தன் அன்பிற்கு பாத்திரமான பிரகலாதனுடைய வார்த்தைகளையும் ஜங்கம ஸ்தாவர ரூபமான சமஸ்த பூதங்களிலும் தான் நிறைஞ்சு இருக்கிறதையும் உண்மையாக்க நினைச்சு மிருகமும் இல்லாத மனுஷனும் இல்லாத இரண்டு உருவமும் சேர்ந்து அமைந்த ஒரு அற்புதமான உருவத்தை எடுத்துண்டு அந்த சபையில் உள்ள எந்த தூணை தன் முஷ்டியால குத்தினானோ அதே தூண்ல புலப்பட்டான். அந்த தைத்திய ராஜனான ஹிரண்ய கசிப்பு தூண்ல இருந்து வெளியே வர ஒரு பிராணிய பார்த்து, என்னது இது, மிருகமும் இல்ல மனுஷனும் இல்லையே, மனுஷ உருவமும் சிம்மத்தின் உருவமும் சேர்ந்தா மாதிரி இருக்கே, இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ நிருசிம்ஹ ரூபியான அந்த பகவான் அந்த பயங்கர உருவத்தோட அவனோட எதிரில அப்படி நிக்கிறார். அந்த பகவானுடைய கண்களை பார்த்தா உருக்கின பொண்ணோட கலர்ல இது இருக்கு. ஆனா ரொம்ப பயங்கரமா இருந்தது. முகம் அப்படியே ஜொலிச்சுண்டு ஜடைகள்லாம் தொங்கிண்டு இருந்தது. கோரை பற்கள்லாம் அப்படியே பயங்கரமா இருந்தது. நாக்கு ஒரு பெரிய கத்தி மாதிரி சுழண்டு இருந்தது. ஆனா சின்ன கத்தியினுடைய நுனி போல ரொம்ப கூர்மையா இருந்தது. அந்த உருவம் புருவ நெருப்போடு பயங்கரமா இருந்தது. காதுகள்லாம் மேல் நோக்கி இருந்தது. வாயும் மூக்கும் ஒரு பர்வத குகை போல இருந்தது. கன்னத்தின் ஓரத்துல கொஞ்சம் பிளந்து இருக்கிறதால பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தது. அந்த உருவம் ஆகாசத்தையே தொடக்கூடியதாக இருந்தது. கழுத்து நீளம் இல்லாம பருத்து போய் மார்பு அகலமா இடை சின்னதா இருந்தது. உடம்பெல்லாம் வெளுத்த மயிர்கள் அப்படியே நிறைஞ்சு போய் இருந்தது. புஜங்கள் நாலா பக்கத்திலேயும் நீண்டு சைன்யங்கள் மாதிரி கூட்டம் கூட்டமா இருந்தது. அந்த பரம புருஷன் நகங்களையே ஆயுதமாக வச்சுண்டு யாரும் கிட்டக்க அணுக முடியாதபடி இருந்தான். சக்கரம் வஜ்ரம் முதலிய மற்ற மேலான ஆயுதங்களை எல்லாம் வச்சுண்டு தைத்தியர்களையும் தானவர்களையும் துரத்தினான். யானை போல இருக்கிற அந்த ஹிரண்ய கசிப்பு மகா மாயாவி ஆகிய விஷ்ணு என்னை வதைக்கிறதுக்கு இப்படி ஒரு யோஜனை பண்றான் போல இருக்கு. ஆனா இந்த முயற்சினால என்ன பிரயோஜனம், இதெல்லாம் என்கிட்ட ஒன்னும் பலிக்காது அப்படின்னு சொல்லிண்டு கதைய ஆயுதமாக கையில எடுத்துண்டு பெரிய கர்ஜனை பண்ணிண்டு நிருசிம்ஹ ரூபியான அந்த பகவான எதிர்க்கிறான். அப்போ அந்த அசுரன் அந்த நிருசிம்ஹ ரூப பகவானோட தேஜஸ்ல மறைஞ்சு அக்னியிலே விழுந்த ஒரு விட்டில் பூச்சி போல கண்ணுக்கு தெரியவே இல்லை. சுத்த சத்துவரூபனாகிய அந்த பகவான் கிட்ட தமோகுண சுவாவனான அந்த அசுரன் மறைஞ்சது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல. அவன் முன்பு சிருஷ்டியின் ஆதியில பிரளய காலத்துல உண்டான தமசையெல்லாம் தன் தேஜஸ்னால அப்படியே விழுங்கினானே, அப்படிப்பட்டவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமா என்ன? அந்த அசுரன் பகவானை எதிர்த்து ஓடி கோபத்தால கதையை சுத்தி அந்த நிருசிம்ஹனை அடிக்க முயற்சி பண்ணினான். அந்த அசுரனை கதையோடு இருந்த நிருசிம்ஹ பகவான் கருடன் சர்பத்தை பிடிக்கிறது போல கதையோடு இருந்த அந்த அசுரனை பிடிச்சார். கருடன் கையில பிடியுண்ட சர்ப்பம் மெல்ல மெல்ல திமிர்த்து கொண்டு நழுவுவது போல அந்த அசுரன் அந்த நிருசிம்ஹருடைய புஜங்களில் இருந்து திமிரிக்கொண்டு நழுவறான். அந்த அசுரனால் தமது பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்ட இந்திரன் முதலிய சமஸ்த லோகபாலர்களும் மற்ற தேவதைகளும் அவன்கிட்ட பயந்துண்டு
மேகத்துல மறைஞ்சு இந்த வேடிக்கைய பார்த்துட்டு இருந்தா. அந்த அசுரன் இப்படி பகவான் கையிலேந்து நழுவுறத பார்த்துட்டு விளையாட்டுக்காகத்தான் பகவான் இப்படி பண்ணினார் அப்படின்னு தெரிஞ்சுக்காம, பகவானை விட இவன் ரொம்ப பலிஷ்டனா இருக்கானே, பகவானுக்கு என்ன நடக்க போறதோ அப்படின்னு விபரீதமாக நினைக்க ஆரம்பிச்சா. அந்த மகா அசுரன் அந்த நிசிம்மனுடைய கையிலேந்து விடுபட்டுட்டு அந்த பகவான் தன்னோட வீரத்தை பார்த்து பயந்து போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு, அவனை விட தான் ரொம்ப பலிஷ்டன் அப்படின்னு கற்பனை பண்ணிண்டு, கொஞ்சம் கூட சளைப்பு இல்லாம கத்தி கேடயம் எல்லாத்தையும் எடுத்துண்டு மறுபடியும் அந்த நிசிம்ஹனை எதுக்குறான். அவன் ஒரு பருந்து மாதிரி வேகத்தோடு கத்தியையும் கேடயத்தையும் கீழையும் மேலையும் சுத்திண்டு பல வழிகளில முயற்சி பண்ணும்போது அந்த நிசிம்ஹன் அட்டகாசத்தோடு ஒரு பெரிய சப்தத்தோடு பயங்கரமான கர்ஜனைய பண்றார். அந்த அட்டகாசத்தையும் அந்த கர்ஜன சப்தத்தையும் பொறுக்க முடியாம அந்த அசுரன் கண்ணை மூடிக்கிறான். அப்போ அந்த அசுரனை பகவான் டக்குன்னு புடிச்சுட்டார். தன்னை அவரிடமிருந்து காப்பாத்திக்க நாலா பக்கமும் திமிர்றான், கை கால ஆட்டிண்டு துடிக்கிறான். இந்திரனோடு யுத்தம் செய்யும் போது அவனுடைய வஜ்ராயுதத்தினாலும் கூட அழியாத அந்த அசுரனை வாசப்படியில உட்கார்ந்துண்டு மடியில தள்ளி ஒரு சர்ப்பம் எலிய பிடிக்கிறது மாதிரி பிடிச்சு வெருடன் சர்ப்பத்தை குத்தி கிழிக்கிற மாதிரி நகங்களால விளையாட்டாகவே பகவான் கிழிச்சுட்டான். அவன் கோப ஆவேசத்தால பார்க்க முடியாம பயங்கர கண்களும் இரத்த துளிகளால நனைஞ்சு சிவந்து போன ஜடைகளும் முகமுமாக இருந்த அந்த நிருசிம்மன் திறந்த வாயின் ஓரங்களை நாக்குலால அப்படியே நக்கிண்டு அசுரனுடைய கொடலை பிடுங்கி உருவி மாலையா போட்டுண்டு யானையை கொன்ற ஒரு சிம்மம் போல நகத்தின் நுனிகளால் கிழிக்கப்பட்ட ஹிருதய கமலத்தை உடைய அந்த அசுரனது சரீரத்தை தூக்கி எரிஞ்சுட்டு ஆயுதங்களை எடுத்துண்டு அவனை தொடர்ந்து வருகின்ற அவனுடைய வேலைக்காரர்களை எதிர்த்தார். காடுகள் போல அடர்ந்த பல புஜங்களை உடைய அந்த பகவான் நகங்களை ஆயுதமாக உடைய தன் கையால நாலா புறத்திலையும் சுத்திண்டு ஆயிரம் ஆயிரமாக வதச்சார். மேகங்கள் அந்த நிருசிம்ஹ பகவானுடைய ஜடைகளால அசைக்கப்பட்டு சிதறி போனது. சூரியன் முதலிய கிரகங்கள் எல்லாம் அவனுடைய கண் ஒளியினால பறிக்கப்பட்டது. சமுத்திரங்கள் அவனுடைய மூச்சு காத்தால அடியுண்டு அப்படியே கலங்கி போச்சு. திக்கஜங்கள் எல்லாம் அவனுடைய அந்த கர்ஜனையை கேட்டு பயந்து கத்தினது. பூமி அவனுடைய பாதங்களால் அப்படியே நடுங்கி போச்சு. பர்வதங்கள் அவனுடைய வேகத்தை பொறுக்க முடியாம ஆடி போயிடுத்து. ஆகாசமும் திசைகளும் அவனுடைய தேஜஸ்னால தெரியாமையே மறைஞ்சு போச்சு. மிகுந்த கோபாவேசத்தோடு பயங்கரமான முகத்தை உடைய அந்த நிருசிம்ம ரூபியான பகவான் தைத்தியர்களை எல்லாம் அப்படி கொன்றுவிட்டு எதிர்த்து சண்டை செய்ய தகுந்த வீரன் யாரும் இல்லாமல் ஒளிமயமாக தானே சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத உலகத்தாருக்கு வெளியிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த சபையில இருந்த அந்த ராஜ சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துக்கிறார். அப்போ பிரபுவாகி அந்த மகா புருஷங்கிட்ட பயத்தால யாருமே கிட்டக்க போகல. 3 லோகங்களுக்கும் பெரிய தலைவலியான பொறுக்க முடியாத ஆதி தைத்தியனான அந்த ஹிரண்ய கசிப்பு நிருசிம்ம பகவானால யுத்தத்துல முடிஞ்சு போனதை பார்த்து தெய்வ பெண்கள் ரொம்ப சந்தோஷத்தால அந்த நிருசிம்ம மூர்த்தியின் மேல புஷ்பமாரி பொழியறா. அப்போ அந்த ஆச்சரியத்தை பார்க்க வந்த தேவதைகளின் விமானங்கள் எல்லாம் வரிசையா ஆகாசத்துல நின்னுண்டு ஆகாசத்தையே மறைச்சுடுத்து. தேவ துந்துபி தம்பட்டம் எல்லாம் முழங்கித்து. கந்தர்வ சிரேஷ்டர்களும் அப்சர ஸ்திரீகளும் ஆடினா பாடினா. அப்பா யுதிஷ்டிரா, பிரம்மதேவன், ருத்ரன், இந்திரன் முதலிய தேவதைகளும் ரிஷிகளும் பித்ருக்களும் சித்தர்களும் வித்யாதரர்களும் உரகர்களும் மனுக்களும் பிரஜாபதிகளும் கந்தர்வர்களும் அப்சர ஸ்திரீகளும் சாரணர்களும் யக்ஷர்களும் கிம்புருஷர்களும் வேதாளர்களும் கிண்ணறர்களும் சனந்தர் குமுதர் முதலியவர்களும் கொஞ்சம் கிட்டக்க வந்து அஞ்சலி பண்ணி சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த நிருசிம்ஹ பகவான எல்லாரும் தனித்தனியா சோஸ்திரம் பண்றா. பிரம்மதேவன் சொல்றார், நிருசிம்ஹனே, உனக்கு
நமஸ்காரம். நீ தேச கால வஸ்து பரிச்சேதம் இல்லாதவன். உன் சக்திக்கு எல்லையே கிடையாது. உன்னுடைய வீரியம் மகா அற்புதம். உன் செயல்கள் ரொம்ப பரிசுத்தமானது. உன் செயல்களை கேட்டவர்கள் கூட பாபங்கள்லாம் தொலைஞ்சு போய் பரிசுத்தமாயிடுவா. ஞானம் சக்தி முதலிய குணங்கள் அமைந்த நீ சத்வாதி குணங்களால் இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை எல்லாம் லீலையா பண்ற. ஆனா நீ விகாரமற்றவன். உனக்கு என் நமஸ்காரம் அப்படின்னு சோஸ்திரம் பண்றார். ருத்ரன் சொல்றார், நாதா, நீ கோபிக்கிற காலம் பிரளய காலமே தவிர இது இல்ல. அல்பனாக இந்த அசுரன் போய் சேர்ந்துட்டான். பின் எதுக்கு உனக்கு இந்த கோபம்? பக்தவத்சலனே, இந்த அசுரனுடைய புதல்வனும் உன் பக்தனுமாகிய பிரகலாதன் உன்கிட்டக்க வரான். அவனை நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்றார். இந்திரன் சொல்றான், பரமனே, நீ எங்களை பாதுகாக்க இவ் அசுரன் பறிச்ச எங்களுடைய யஜ்ஞ பாகங்களை எல்லாம் திருப்பி கொடுத்த. உனக்கு வாசஸ்தலமுமான நிர்மலமுமான எங்கள் ஹிருதயம் முன்பு அசுர பயத்தால மூடி போயிருந்தது. இப்போ அந்த பயத்தை போக்கி அத மலர செஞ்சுட்ட. நாதனே, உன்னை பணிகின்றவர்களுக்கு கால கிரமத்தில் அழியக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள புருஷார்த்தங்கள் கணக்கிலே இல்லை. ஆனால் அவளால மோட்சத்தை கூட பெருசா நினைக்க முடியல. நரசிம்மனே, அவர்கள் மிகவும் அற்புதமான இந்த புருஷார்த்தங்களை எப்படி ஆசைப்படுவா அப்படின்னு சொல்றார். ரிஷிகள்லாம் சொல்றா, ஜெகதீசா, உன்னுடைய தியானம் அப்படிங்கிற பெருமையுடைய தவத்தை எங்களுக்கு நீ உபதேசம் பண்ணின. அந்த தவமே எங்களுக்கு உன் சொரூபத்தை காட்டுறது. ஆதி புருஷனாகிய பிரம்மதேவன் அந்த தவத்தாலத்தானே அந்தராத்மாவான நீ வியாபித்திருக்கும் இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைச்சான். அத்தகைய தவத்தை இந்த அசுரன் அடியோடு பாழ் பண்ணிட்டான். எங்களை பாதுகாக்க வந்தவனே, சாதுக்களை ரட்சிக்க நீ எடுத்துண்ட இந்த நிசிம்ம உருவத்தால மறுபடியும் நாங்கள் தவம் பண்ணும்படி எங்களை அனுகிரகம் பண்ணினே அப்படின்னு சோஸ்திரம் பண்றார். பித்ருக்கள்லாம் சொல்றா, நாதா, எங்கள் பிள்ளை பேரன் முதலியவர்களால் எங்களை உத்தேசித்து கொடுக்கப்பட்ட சிரார்த்த விண்டங்களை எல்லாம் இந்த அசுரன் பலாத்காரமா தானே எடுத்துண்டு தானே சாப்பிட்டான். புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணும்போது அவள்லாம் எங்களுக்காக கொடுக்கக்கூடிய திலோதகத்தையும் தானே சாப்பிட்டுட்டான். நீ நரசிம்ம உருவத்தோடு இந்த அசுரனுடைய குடலை புடுங்கி இவன் உதரத்தையும் அந்த பிண்டத்தையும் திலோதகத்தையும் எங்களுக்கு மீட்டு கொடுத்த. சமஸ்த தர்மங்களையும் பாதுகாக்கும் நிருசிம்ம ரூபியான உனக்கு எங்கள் நமஸ்காரம் அப்படின்னு சொல்ற. சித்தர்கள் சொல்றா, நிருசிம்மனே, துஷ்ட சுவாவம் உடைய இந்த அசுரன் யோக சித்தமான எங்கள் கதியை தன் யோக பலத்தாலும் தவ மகிமையாலையும் பறிச்சான். கொழுத்து போய் அலைந்த இந்த அசுரனை நீ உனது நகத்தால குத்தி கிழிச்சுட்டே. மகா உபகாரம் செஞ்ச உனக்கு எங்கள் நமஸ்காரம். வித்யாதரர்கள் சொல்றா, ஒன்னும் தெரியாத மூடனான இந்த அசுரன் பலத்தாலும் வீரியத்தாலும் கர்வம் அடைஞ்சு மனோதாரணையினால ஏற்பட்ட அந்தர்தானம் முதலிய எங்களுடைய வித்தையெல்லாம் எடுத்துனுட்டான். அவனை ஒரு பசுவை போல நீ யுத்தத்துல விளையாட்டா வதைச்சுட்ட. உன் சங்கல்பத்தினால நீ எடுத்துண்ட நிசிம்ம உருவம் கொண்ட உன்னை நாங்கள் எப்போதும் நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொல்ற. நாகர்கள் சொல்றா, பாபிஷ்டனாகிய இந்த அசுரன் எங்கள் ரத்தனத்தையும் எங்களுடைய பெண்களையும் பறிச்சுண்டு போனான். அவனுடைய மார்பை கிழிச்சு எங்கள் பெண்களுக்கு மனக்களிப்பை நீ ஏற்படுத்தினாய். உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறா. மனுக்கள் சொல்றா, மனுக்களாகிய நாங்கள் உன் கட்டளைப்படி நடக்கிறவா. நீ ஏற்படுத்திய வர்ணாசிரம மரியாதைகளை அனுஷ்டிக்க முடியாதபடி எங்களை இவன் அவமதிச்சான். அந்த துஷ்டனை நீ இப்போ வதைச்சுட்டே. பிரபு, நாங்கள் உன் வேலைக்காரர்கள். உனக்கு என்ன பணிவிடை செய்யணுமோ அதை எங்களுக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்றா. பிரஜாபதிகள்லாம் சொல்றா, பிரம்மாதி தேவதைகளுக்கும் மேலான பரம புருஷனே, நாங்கள் வியஷ்டி சிருஷ்டியை நடத்துறதுக்காக உன்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், பிரஜாபதிகள்னு பேர் பெற்றவர்கள். நாங்கள் இதுவரைக்கும் இந்த அசுரனால தடுக்கப்பட்டு பிரஜைகளை படைக்கவே இல்லை. இப்போ அவன் உன்னால மார்பு முறிஞ்சு படுத்துன்னு கிடக்கான். இனி நாங்கள் உன் கட்டளைப்படி பிரஜைகளை எல்லாம் படைப்போம். சத்துவமூர்த்தி, உன்னுடைய அவதாரம் ஜகத்திற்கெல்லாம் மங்களத்தை தருது அப்படின்னு சொல்றா. கந்தர்வர்கள்லாம் சொல்றா,
பிரபு, நாங்கள் உனக்கு ஆடல் பாடல்களை செய்கின்றவர்கள். வீரியத்தாலும் பலத்தாலும் பெருமை அமைந்த இந்த அசுரன் எங்களை தன் வசத்துல வச்சுருந்தான். மகா துஷ்டனான இவன் உன்னால் மரணமடைந்து பூமியிலே பொருளும்படியான இந்த கதிய அடைஞ்சான். இது அவனுக்கு சரிதான். தப்பு வழியிலே போறவா எப்படி க்ஷேமத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றா. சாரணர்கள்லாம் சொல்றா, தன்னை பற்றினவர்களுடைய மன வருத்தத்தை போக்கக்கூடிய ஈசனே, ஐகிக சுகங்களையும் ஆமுஷ்மிக சுகங்களையும் தரக்கூடிய உன்னுடைய பாதார விந்தங்களை பணிகின்ற நாங்கள் இதுவரைக்கும் இந்த அசுரனால தடைபட்டிருந்தோம். சாதுக்களுக்கு ஹிருதய ரோகத்தை போன்ற இந்த அசுரன் இப்போது உன்னால முடிஞ்சு போனான் அப்படின்னு சொல்றா. யட்சர்கள் சொல்றா, நாதனே, உன் மனத்திற்கு இனிய பணிவிடைகளை செய்யும் வேலைக்காரர்களில் முக்கியமான நாங்கள் இதுவரையில இந்த அசுரனால் பல்லாக்கு முதலியவைகளை தூக்கும்படியாக ஆணையிடப்பட்டோம். நரசிம்ஹா, உன் பக்தர்களுக்கு இந்த அசுரன் மன வருத்தத்தை தருகிறான் என்பதை தெரிஞ்சிட நீ அசுர சரீரம் பெற்ற இந்த ஜீவனுக்கு சரீர வியோகமான இந்த மரணத்தை நீ கொடுத்த. கிம் புருஷர்கள் சொல்றா, நாதா, நாங்கள் கிம் புருஷர்கள், அதாவது குத்சித புருஷர்கள். நீ மகா புருஷன், பிறருக்கு நேர முடியாத மகா குணங்கள் அமைந்தவன், அனைவருக்கும் அந்தராத்மா, அனைவரையும் நியமித்துக் கொண்டிருக்கும் சர்வேஸ்வரன் நீ. இந்த அசுரன் எங்களுக்கு மேற்பட்டவன்தான். உனக்கு இவன் ஒரு சிறு துரும்பு. இவன் எப்பொழுது சாதுக்களால் திரஸ்கரிக்கப்பட்டானோ அப்பொழுதே அவன் நாசமடைஞ்சுட்டான். இவனை வதைக்கிறது உன் மகிமைக்கு ஒரு பெருமையே இல்ல அப்படின்னு சொல்றா. வைத்தாளிகர்கள்லாம் சொல்றா, நாங்கள் சபைகளிலும் சத்திரம் முதலிய யாகங்களிலும் நிர்மலமான உன்னோட புகழப்பாடி பெரிய பூஜையை பண்ணிட்டு இருந்தோம். எங்களை இந்த அசுரன் தன் வசமாக்கி வச்சிருந்தான். பகவானே, துர்புத்தி உடைய இந்த அசுரன் தலைவலி முதலிய ரோகம் போல ஜகத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்தான். இப்போ உன்னால இவன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்றா. கிண்ணறர்கள் சொல்றா, ஜெகதீசா, நாங்கள் கிண்ணறர்கள், உன்னுடைய சேவகர்கள். இந்த அசுரன் எங்களை இதுவரைக்கும் வெட்டி வேலை செய்யும்படியாக பிடிச்சு வச்சிருந்தான். பக்தர்களின் மன வருத்தத்தை போக்குகின்றவனே, பாபிஷ்டனாகிய இவன் உன்னால் மரணத்தை அடைஞ்சான். நரசிம்மா, எங்களுக்கு மேலும் மேலும் க்ஷேமத்தை தருவாயாக அப்படின்னு சொல்றா. விஷ்ணு தூதர்கள் சொல்றா, உன் பக்தர்களாகிய எங்களுக்கு சரணத்தை தருபவனே, சமஸ்த லோகங்களுக்கும் சுகத்தை தரும் அற்புதமான இந்த உருவத்தை நாங்கள் இப்பொழுதுதான் பார்த்தோம். இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. ஜெகதீசா, இந்த அசுரன் உன்னுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டிய ஊழியன்தான். இவன் சனகாதிகளால சபிக்கப்பட்டு இதுவரையில உன் கைங்கரியத்தை இழந்து போயிருந்தான். அப்படிப்பட்ட இந்த அசுரனை நீ வதைச்சது அவனுடைய அனுகிரகத்திற்காக என்று எங்களுக்கு நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி சோஸ்திரம் பண்ணினா அப்படின்னு இந்த 8வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து பிரஹ்லாதன் எப்படி அந்த நரசிம்ம பகவான சோஸ்திரம் பண்றான் அப்படிங்கிறத சொல்றா. அத அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.